श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गदा गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्तदसे नमस्तदसस्पतये नमस्तकीनां पुरोकानां चक्षुषे நமோதிவே நம பிரதிவே நம. எல்லாம் வல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயத்தின் அந்தாதி குடில் சார்ந்து விடை தேடும் வினாக்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ ஆயுஷ்ய ஹோமம் பற்றி சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதுல ஆயுஷ் ஹோமத்துக்கும் ஜாதகத்துக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு ஒரு மாணவர் கேட்கிறார். இதை ஆயுஷ் ஹோமம் எப்பொழுது செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அது ஜாதகத்துக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டான்னு தெரிஞ்சிடும். இந்த ஆயுஷ் ஹோமத்தை எப்பொழுது செய்வார்கள் அப்படின்னா முதல்ல எடுத்த உடனேயே பிறந்த நாளில் செய்வார்கள். அது உத்தமம். ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நம்ம ஆயுஷ் ஹோமம் பண்றோம் அப்படின்னு சொன்னா பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடுகிற முறை வெவ்வேறு விதமாக இப்ப நவீன காலங்களில் பரவி வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு ஆயுஷ் ஹோமம் பண்ணினால் யார் பிறந்தாலோ அவளுடைய ஆயுசு நீட்டிக்கப்படும். அது முதல்ல. ரெண்டாவது பாருங்க, அது நம்மளால பண்ண முடியல, வசதி இல்லை, இல்லை மறந்துட்டோம், இல்லை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா சில நாட்களை குறிப்பிட்டு சொல்றா, அந்த நாள்ல ஆயுஷ் ஹோமம் பண்ணணும். அந்த நாளை நம்ம தவிர்க்க கூடாது. அதனால முதல் பிறந்த நாள் குழந்தைக்கு கொண்டாடுறாங்கல்ல, முதலாவது ஆண்டு நிறைவு விழா, அது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்க பண்றது பண்ணாதது உங்க சௌரியம். ஆனா தொடர்ந்து பண்ணினால் அந்த பிறந்த நாளைக்கு ஹோமம் பண்ணிட்டே வந்தா நல்லது. இதுக்கு அடுத்தபடியா 60வது வருடம் வருது பாருங்க. அதே வருடம், அதாவது தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. அந்த தமிழ் வருடங்கள்ல தான் ஜாதகங்கள்ல குறிப்பிடுவாங்க. அது திருக்கணித பஞ்சாங்கமா இருந்தாலும் சரி, வாக்கிய பஞ்சாங்கமா இருந்தாலும் சரி, வருஷம் 60 தான். அந்த பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தமிழ் வருடத்தில் பிறக்கிறார்கள். எப்படி ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 7 நாளைக்கு அப்புறம் திருப்பி அதே நாள் வருதோ அந்த மாதிரி வருடம் 60 வருடம் இருக்கு. அந்த 60 வருடத்துல திருப்பியும் அதே ரொட்டேஷன் ஆகும். மீண்டும் அதே சுழற்சி வரும். அதுல நாம எந்த வருஷம் பிறக்கிறோமோ அதே வருஷம் நமக்கு திருப்பி வரும்போது இந்த முதல் வயசுல பண்ண ஆயுஷ் ஹோமம் 60வது ஆண்டுல தான் திரும்பும். அதே வருஷம் வரும். அதுல கண்டிப்பா எல்லாரும் ஆயுஷ் ஹோமம் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இதுதான் அந்த மாற்றம். முதல் தடவை நீங்க பண்ற ஆயுஷ் ஹோமத்தை பண்ணினால் அது கூடுதல் பலன். 60வது வயசுல நீங்க பண்ற பலன் கூடுதல் பலன். சில மாசத்துக்கு ஒன்றையும் சில நிறுவனங்கள் போனஸ் கொடுப்பாங்க. பொங்கல், தீபாவளிக்கு மாத்திரம். அது மாத்திரம் 3 சம்பளம் அப்படின்னு வரும். அவா வாங்குற கணக்குக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி தான் இந்த பிறந்த நாள் அன்னைக்கு அதே 60வது வயது நிறைவு அன்னைக்கு நம்ம பண்ற ஆயுஷ் ஹோமம்ங்கிறது மிகச் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, வியாதி உச்சகட்டத்துல இருக்கு. இந்த வியாதி ரொம்ப பிரச்சனை கொடுக்கும்னு மருத்துவர்களால் பரிந்துரைக்க செய்யப்பட்டால் அந்த நேரத்துல ஆயுஷ் ஹோமத்தை பண்ணலாம். அது அந்த வியாதியிலேருந்து நமக்கு நிவர்த்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஜாதகம், ஏன்னா நீங்க கேள்வி அதான் கேட்டீங்க. இந்த ஜாதகத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, மாரக திசைன்னு ஒரு திசை வரும். அந்த திசையிலே அவர் இறந்து போவார் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இத்தனை வயசு வரைக்கும் அந்த ஆயுஷ்ய காரகன்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுளை வச்சு நிர்ணயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாரக திசை வரும்பொழுதும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆயுஷ்ய காரகன் யாரோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு அவளுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டு, பிற கிரகங்களுடைய
நட்பு உறவின் காரணமாக அந்த ஆயுஷ்யகாரகனோட ஆற்றல் இல்லை, அதை வந்து ஒரு கெடுதலான கிரகம் பார்க்கறது, அந்த மாதிரி சில நேரம் வந்து ஜோதிடர்களால் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. அந்த நேரங்கள்ல இது வந்து 7 நாட்டு சனின்னு வச்சுக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது வந்து பொங்கு சனி, மங்கு சனி, மரணச்சனின்னு சொல்லுவாங்க. அதுல மரணச்சனிங்கிறது ஒரு 2.5 வருஷத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மங்கு சனின்னா கொஞ்சம் தொந்தரவு குடுப்பான். பொங்கு சனின்னா வளத்த குடுப்பான் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுல மரணச்சனின்னு ஒரு சில நேரம், அதாவது மாரக திசைன்னு சொல்லுவாங்க. அந்த திசை ஆரம்பிக்கும் போதும், அந்த திசை முடியும் போதும், அந்த திசை ஆரம்பிக்கணும், அந்த திசை முடியும். அப்படி முடியும் போது இந்த ஆயுஷ்ய ஹோமத்தை செய்தால், அந்த கிரகத்தினால ஏற்படுற பாதிப்பிலேருந்து நாம் தப்பிப்போம். அந்த ஒரு சூழல். நம்ம வந்து விதிங்கிற சாலையில போயிட்டு இருக்கோம். அதுல சில இடங்கள் டிராபிக்கா இருக்கும். அந்த இடத்த கடந்துட்டா நமக்கு அடுத்தபடியா டிராபிக் இருக்காது. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை பாதை சில இடங்களில இந்த மாரக தசை வரும்போது ஒரு நெருக்கமான சூழலை நமக்கு குடுக்கும். அந்த சூழல்கள்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஆயுஷ் ஹோமத்தை பண்ணணும். அப்படி பண்ணினால் அதிலிருந்து அவர்கள் அந்த மாரக திசையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால ஜாதகத்தோடு தொடர்புடையதுதான் ஆயுஷ் ஹோமம். வருஷா வருஷம் பண்றது அப்படிங்கிறது மிகச்சிறப்பா சொல்லப்படுறது. அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.